ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரான் 65 ஒரு ஸ்டார்டர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 kg ப்ரான் நல்லா டீவிங் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்து மேரினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் டர்மரிக் பவுடர் போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நான் கலர் இன்னைக்கு சேர்க்கலை, அதனால் 1 டீஸ்பூன் ஹீப்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன். இதுலேருந்து சும்மா கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் பிழிஞ்சு விட்டுப்போம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் சேர்க்குறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். எக்கோட ஒயிட் அதை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நிறைய ப்ரான்ஸ் எடுத்திங்கன்னா ஹோல் எக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி எக்கோட ஒயிட் மட்டும் போதும் மேரினேஷனுக்கு. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ ப்ரான் இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு இது வாட்டரே ஆயிடுச்சு அப்படின்னா கூட கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த ப்ரானில் நல்லா கோட் ஆகுற மாதிரி. நான் போட்டது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் கோட் ஆகலை, நமக்கு இன்னும் கொஞ்சம் கோட்டிங் இருந்துச்சுன்னா நல்லா கவர் ஆகி வரும். ஸோ நான் இதுக்காக இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இது மாதிரி எல்லா ப்ரான்ஸ் மேலேயும் நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டிங்க எடுத்துருவோம். அண்ட் இதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா ப்ரான் 65 ரெடி. இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிற மாதிரி ப்ரானை கவர் பண்ணிவிட்டு அந்த மேரினேஷன் கோட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 an hour to 1 hour ரெஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 hour போல் நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை ஆயில் சூடாகிடுச்சு, டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா குக் ஆகிடும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பரி ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற பீசஸ்லையும் நான் பொரிச்சுட்டு உங்களுக்கு ப்ளேட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரான் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக பெப்பர் பவுடர் நான் மேலே தூவிக்கிறேன். இது மேலே லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.